This is the Mandai. வணக்கம் அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு பர்சனலா ஒர்க் ஆன ஒரு நேச்சுரல் ஹேர் டை. இதுல ஹெனா இல்லை, இண்டிகோ இல்லை, அதுதான் பெரிய விஷயம். பிகாஸ் யூஸ்வலா ஹெனா இண்டிகோல பண்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது மருதாணியும் அவரிப்பொடியிலையும் பண்றது வந்து ரிசல்ட் வரும், பட் ஸ்லோ ப்ராசஸ். இதுவும் அந்த மாதிரி தான். பட் என்னோட ஸ்கேல்புக்கு என் ஹஸ்பண்டோடதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு நான் ட்ரை பண்ண அந்த டிஐஒய் ரெசிபியை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதனால நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கு ரைட் இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் பண்ண அந்த ஒரு டிஐஒய் ரெசிபியோட ப்ராசஸையும் மென்ஷன் பண்ணிடுறேன். அஃப்கோர்ஸ் இது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைக் நம்ம யார் ட்ரை பண்ணாலும் அதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு போர் அடிச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம்லைன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு. ஒரு பெரிய டிஸ்க்ளைமர், இது பர்சனலாக எனக்கு ஒர்க் ஆனது தான். இட் டசன்ட் மீன் எல்லாருக்கும் ஒர்க் ஆகணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் ஸ்கேல்ப் டைப் ஒருத்தவங்களுக்கும் வித்தியாசம், ஹேர் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. இட்ஸ் வந்து கிரே ஹேர் வந்து பிளாக்காக மாறுறது வந்து ஒரு பிக்மெண்டேஷன் ப்ராசஸ் உள்ளேருந்து வர்றது. ஸோ வெளியில நம்ம முடிய வந்து டார்க் பண்ணுறோம், பிளாக் ஆகுது அப்படின்னா அது திரும்பியும் ரிவர்ஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து பிளாக்காகவே மெயின்டைன் பண்ணணுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதனால வந்து நேச்சுரல் டைனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் கமர்ஷியலில் இருக்கிற எல்லா ஒரு ஹேர் டைலையுமே இந்த பிபிடி இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். பட் அதையும் தெரிஞ்சே சில பேர் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஒரு இமீடியட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி, எனிதிங் தட் கம்ஸ் வித் ப்ளஷர் ஆஃப் இமீடியட்டான ஒரு கிராட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு ஹார்ம். அதுதான். ஸோ இதனால தான் நேச்சுரலை நம்ம நோக்கி போகணும். இன்னொன்று, நேச்சுரல் யூஸ் பண்ணுனா நம்ம ஸ்கின் நல்லாயிருமா, ஐ மீன் ஹேர் நல்லாயிருமா, இல்லை அது சேஃபா அப்படின்னா அப்படி கிடையாது. நேச்சுரலுமே ரைட் ப்ரொபோர்ஷன்லாம் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு தான், வேற எதுவும். பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஹேர் டைல சென்சிட்டிவான ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். பிகாஸ் ஆக்சுவலி எனி ஃபார்ம் ஆஃப் ஹேர் கலர் வந்து நம்மளோட ஹேருக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ஸ்கின்ல கொஞ்சம் டார்க்கன் பண்ணும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது. இதே இது நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இன்டெப்த்தாக அது போய் காஸ் பண்ணாது. லைக் மூளை அந்த மாதிரிலாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஹார்ம்ஃபுல்லான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது. அது ஒரே ஒரு பெனிஃபிட்ஸ். ரிசர்ச் நிறைய ஸ்டடி பேப்பர்ஸே இருக்கு, யூ கேன் கோ செக். ஸோ ரைட் இன்க்ரீடியன்ட் எதுக்கு சூஸ் பண்ணணும்னா, இப்போ சில பேருக்கு ஹெனா இண்டிகோ வந்து நல்லதா இருந்தாலுமே, எல்லாருக்குமே தெரியும் நல்லதா இருந்தாலுமே சில பேருக்கு அது ஒத்து வராது. நிறைய பேருக்கு இந்த இண்டிகோ வந்து செட்டே ஆகாது. அதனால அதுதான் நீங்க செக் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி உள்ளவங்க இப்போ நான் ஷேர் பண்ற அந்த ஒரு ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது கோகோனட் பண்ணணும்னா இதை தான் நம்ம எரிக்கும் போது தான் வர்றது தான் சார்கோல் பவுடர்னு சொல்லுவோம். ஸோ இதை சார்கோல் பவுடராகவே வாங்கலாம். பட் சார்கோல் பவுடர்னு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன கலந்துருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால உங்களை வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இட்ஸ் பெட்டர் கோகோனட்டோட ஹஸ்கை எடுத்து நீங்களே இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஒரு இந்த மாதிரி தான் எரியிற மாதிரி வரும், பர்னிங் சென்சேஷன், ஃபயரிங்காக இருக்கும். பட் தென் ஒரு அயன் கடாயில் நீங்கள் பண்ணிக்கோங்க, குவிக்காக இது வேலை முடிஞ்சிடும். ப்ளஸ் இதில் வந்து இதை மட்டும் பண்ணினாலே பிளாக் கலர் வந்துடும். பட் இது நமக்கு தேவையில்லை. பிகாஸ் இது வந்து சார்கோல் டார்க்னஸ் கொடுத்தாலும் அதில் சம்திங் நமக்கு வந்து ஒரு எசன்ஸ் இல்லை மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வேணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ஆல்மண்ட், பாதாம். ஸோ இது வந்து ஒரு 4 இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது 2 இன்க்ரீடியன்ட் தான். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைக் சூடு போனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த அம்மிக்கல்ல ட்ரை பண்ணேன், பட் இது ஒர்க் ஆகலை. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக மிக்சியில் ட்ரைன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பவுடர் ஆயிடும். இந்த பவுடரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காஃபி பவுடரும் டிண்ட் கொடுக்கும், ஐ மீன் கலர் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயிலில் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், அது வந்து ஒர்க் ஆகலை. இது வந்து ஓல்டன் ரெசிபி. நிறைய பேர் அந்த காலத்தில் எழுதின புக்ஸ்லலாம் அந்த மாதிரி கருப்பாக உள்ள ஒரு விஷயத்தில் தேங்காய் எண்ணெய் கலந்து தான் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அது ஒர்க் ஆகாதனால நான் வந்து நம்ம ஜாமோ ஆர்கானிக்ஸில் உள்ள இந்த ஆலோவேரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். பட் கொஞ்சம் எனக்கு ரன்னிங் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணேன். என்னோட ஹஸ்பண்டோட ஹேரில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து குவிக்காக இது வந்து இந்த நம்ம அப்ளை பண்ண ஒரு மிக்சர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும்.
ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணும். ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாம. வேறஸ் இவங்க வந்து டைம் இல்லன்றதுனால என்னன்னா, கொஞ்ச நேரம் டைம் குடுக்காம உடனே போய் குயிக்கா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ எவ்ளோ ஒயிட் ஹேர், கிரே ஹேர் இருந்ததோ, அதுல பாதி இது டார்க் ஆச்சு. பாதி ஆகல. பட் தென் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கும்போது என்னன்னா, ஃபுல்லா வந்து நீங்க டைம் குடுத்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டூ மேக் இட் சோ பிளாக். இந்த ஹேர்ல தான் ட்ரை பண்ண போறோம். ஆக்சுவலா இவங்க இதுக்கு முன்னாடி ட்ரையே பண்ணதில்ல எந்த விதமான ஹேர் டையும். ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்படிதான் இருக்கு கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ அப்படியே விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் விட்டுருப்பாங்க. அதுக்கான ரிசல்ட் இது. ஸோ ரொம்ப நேரம் விடும்போது இது நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ரன்னிங் கன்சிஸ்டன்சி இல்லாம திக் பேஸ்டா இருந்தா பெட்டர். ஃபுல்லா வெள்ளை முடி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இது ஒர்க்கே ஆகாது. பாதி கொஞ்சம் இலைநிறையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ அன்னைக்கு நீங்கள் வாஷ் பண்ணும்போது வெறும் தண்ணியில் மட்டும் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். எந்த ஷாம்புவும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணும். அப்போ கலர் போயிடாதா அப்படின்னு கேட்டால் போகாது. கம்மியாக போகும். ஹேர் வந்து இலைநிறையிலேருந்து டார்க்காக கொஞ்சம் கம்மியாகும். பட் தென் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஹேர் டார்க் ஆகிடும். ஸோ எனிதிங் கம்ஸ் வித் நேச்சுரல்னா கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம ஜாமு ஆர்கானிக்ஸில் சாட்டர்டே, சண்டே அண்ட் அஃப்கோர்ஸ் மண்டே, டியூஸ்டே, பொங்கல், மாட்டு பொங்கல் வரைக்குமே ஆஃபர் நிறைய இருக்கு. கோ செக் அவுட் த பேஜ், வெப்சைட் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைக் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றது வந்து மல்டிஃப்ளவர் ஹனி வந்து ஸ்ரீஷாஸ் ஃப்ளேவர்லேருந்து காம்ப்ளிமெண்ட்டாக வரும். ப்ளஸ் ரோஸ் ஹைட்ரோசெல் மினி வெர்ஷனும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அது தவிர நிறைய கோம்போஸ் இதெல்லாம் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டை. ஸோ எஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சில பேர் கேட்டிருந்தீங்க ஐப்ரோஸ்க்கு வந்து ஜெல் டைப் ஏதாவது பண்ணுங்கன்னா, அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. கீப் வாட்சிங் த ஸ்பேஸ். எப்பயுமே ஹேர் வந்து டார்க்காகவே இருக்கணும், ஒயிட் ஹேர் வரக்கூடாதுன்னா க்ரீன் ஃபுட் சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். இது பண்ணிட்டு வாங்க. பேக்டு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். லைக் சுத்தமாக தொடக்கூடாதுன்னு இல்லை, லைக் ரொம்ப கம்மியாக மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. அன்புடன் பிரியா. பை.